தெரியாமையே நம்ம ஜெபத்துல முட்டி போட்டோம்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரத்தின் விரலின் வல்லமைகளை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அந்த அவர் எப்படி இந்த உலகத்தை வல்லமையாய் படைச்சிருக்கிறான்றது இதை இப்போ அது ஆம்ஸ்ட்ராங் இறங்கின போதே அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது அவ்வளோ கிளியரா பிக்சர் இல்லைனால இப்போ நவீன முறைகள்ல அந்த பிக்சர் பூமியை காட்டுறாங்க. மூணுல இருந்து எவ்வளோ அவசம் எவ்வளோ அழகா இருக்குது இல்லை? அதை பார்க்கும்போது நம்ம கிரியேட்டர் எத்தனை வல்லமை உள்ள தேவன், அப்படி வல்லமை உள்ள தேவனை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம கஷ்டம் நஷ்டம் பாடு இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அது மனுஷ இயல்பு தான். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிகளாகி நம்ம அதை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். வெளியே இந்த ஸ்திரீயை போல சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய, அதாவது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது எல்லா டிஸ்டர்பன்சஸ், ரிச்சுவல்ஸ், இப்படி போகக்கூடாது, அப்படி இந்த இவ்வளவு வேலை இருக்குது, நான் இப்படி பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட எப்படி போவேன், அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த காலத்துல நம்ம யோசித்தோம்னா வேத வாக்கியங்களை நம்ம படிக்கும் பொழுது வேத வசனங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டு நம்மளை சுகப்படுத்தும் சொல்றேன். நம்மளை விடுதலையாக்கும். நிச்சயமா வேர்ட் ஆஃப் காட் என்ன ஆகுது? வார்த்தை இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ தான் அந்த அம்மா போய் தொட்டாங்க. அப்ப வார்த்தையில வல்லமை இருக்குது இல்லையா? அந்த வல்லமையை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது பிசாசு நம்மள சில காரியங்களில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். சரீர பிரகாரமாக குடும்பங்களிலே நம்மள கீழ்ப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அந்த வேத வாக்கியங்கள் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒரு விட்டுதலையே கொடுக்குது இல்லையா? அப்போ அந்த அம்மா அந்த சுத்து சூழல்லாம் கவனிக்கவே இல்லை. அது போல நம்மளை நெருக்குகிற பாடுகள், அவங்க பெரும்பாடுன்றது ஒரு உதிரப்போக்கானது. நான் சொல்றேன், பெரும்பாடு நம்ம வாழ்க்கையில இப்ப சந்திக்கிற பெரும்பாடு